ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வருகின்ற வரலட்சுமி விரதத்தன்று இந்த 3 பொருட்களை நீங்க வாங்கி வைத்து தாயாருக்கு படைத்தாலே உங்களுக்கு கலசம் வைத்து வழிபட்ட பலன் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி வீட்டில் செல்வ வளம் பெருகி குபேர சம்பத்தும் ஏற்படும். கலசம் வைக்கின்றவர்களும் வைக்காதவர்களும் இந்த 3 பொருட்களை வரலட்சுமி விரதம் என்று தவறாமல் வாங்குங்க. இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தோடு இந்த பதிவை நம்ம தொடரலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், கணவருக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம வழிபாடு செய்வோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா வீட்டில் செல்வ வளம் பெருகுவதற்கும் இந்த விரதத்தை இருப்பாங்க. ஒரு சிலர் வீட்டில் கலசம் வைத்து தாயாரை ஆவாகனம் செய்து வழிபாடு பண்ணுவாங்க. ஒரு சிலர் கலசம் வைக்காமலேயே இந்த விரதத்தை கடைபிடித்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி வழிபாடு செய்வாங்க. இதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வரலட்சுமி விரதம் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை 8/8/2025 வெள்ளிக்கிழமை வருகின்றது. கூடுதல் விசேஷம் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்றது. இந்த விரதத்தப்போ உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படியாக இருந்தாலும் சரி, இந்த 3 பொருட்களை, நான் சொல்லக்கூடிய 3 பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதோடு குபேர சம்பத்தும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த 3 பொருட்களை வாங்கி வைத்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து ஒரு விளக்கு ஏற்றி வைத்து தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிச்சிங்கன்னா அவர்களுக்கும் கலசம் வைத்து வணங்கிய பலன் கிடைக்கும். அது என்ன பொருள் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதம் முக்கியமாக எப்படி கலசம் அமைக்கணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு கொடுத்துருக்கேன். எளிய முறையில் கலசம் வைத்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். சரி, இந்த வரலட்சுமி நோன்பு அன்று நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். பூஜை அறையில் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க. மாலை நேரம் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே பூஜை பண்ணுங்கள். காலையில் பூஜை பண்ணுவதாக இருந்தால் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்தது வாசனையான மலர்கள் அம்பிகைக்கு வைக்கணும். வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தால் சரி, படத்திற்கு நல்ல வாசனையான மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். அம்மனுடைய படம் இல்லைன்னாலும் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அந்த விளக்கிற்கு முன்பாக இந்த வழிபாட்டு முறைகளை தவறாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பௌர்ணமி தினத்தோடு வரக்கூடிய இந்த வரலட்சுமி வெள்ளிக்கிழமை விரதம் அனைவருடைய வீட்டிலேயும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த 3 பொருட்களை அந்த நாளில் எப்பொழுது வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். முதலாவதாக கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. இந்த கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது. பார்க்கடலிலிருந்து தோன்றியவள் மகாலட்சுமி தாயார். அதனால் அவளுக்கு உகந்த அவளுக்கு இணையான ஒரு பொருளாக இருக்கக்கூடியது கல்லுப்பு. அதனால் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. இரண்டாவது, நெல்லிக்காய் வாங்குங்க. நெல்லிக்கனி அப்படின்னாலே சாதாரண கிடைப்பது போல் இல்லாமல் நல்லா தரமான ஒரு பெரிய நெல்லிக்காய்களாக வாங்கி பூஜை அறையில் வைத்து தாயார் படத்திற்கு முன்பாக வைத்து வழிபாடு பண்ணுங்கள். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இதை வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த நெல்லிக்கனி அப்படின்றது குபேரருக்கும் உகந்த ஒரு பொருள், மகாலட்சுமிக்கும் உகந்த ஒரு பொருள். குபேரர் வறுமையில் இருக்கும் பொழுது நெல்லி மரம் வளர்த்து வழிபடுமாறு அவருக்கு உபதேசிக்கப்பட்டதாக ஒரு புராண கதைகள்லாம் இருக்குது. குபேரர் வறுமையில் இருக்கும் பொழுது நெல்லி மரம் வளர்த்தார் அப்படின்ற ஒரு கதைகள்லாம் இருக்குது. அதனால் இந்த நெல்லி மரம் அப்படின்றது மகாலட்சுமி தாயார் குபேரர் இருவருக்குமே உகந்தது, விஷ்ணுவிற்கும் உகந்தது. அதனால் இந்த தினத்தில் நெல்லிக்கனியை வாங்கி வைத்து வழிபாடு பண்ணுங்கள். அதனுடன் சேர்த்து இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பச்சரிசி வாங்குங்க, இல்லைனா சர்க்கரை வாங்குங்க. ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கலாம், பச்சரிசி வாங்குங்க. முக்கியமாக இந்த 3 பொருட்கள் வாங்குங்க. இதனுடன் சேர்த்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. மஞ்சள் கிழங்காகவும் வாங்கலாம், இல்லை தூளாகவும் வாங்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரவிக்கை துணி வாங்குங்க. இந்த ரவிக்கை துணி அப்படின்றது பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வைத்து வழிபாடு செய்யணும். நீங்கள் கலசம் வைத்திருந்தீங்கன்னா கலசத்துக்கு மேலே வைங்க, இல்லை அம்மன் படம் வைத்தீங்கன்னா இந்த ரவிக்கை துணியை வைத்து வழிபாடு பண்ணுங்கள். இந்த ரவிக்கை துணியோடு சேர்த்து குண்டு மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்து தாயார் முன்பாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் செல்வ வளம் பெருகும். சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது அன்றைய தினத்தில் நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்றது கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லை, எல்லோருக்குமே இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது.
இந்த 3 பொருட்கள் உங்களால் முடிந்தால் வாங்குங்க. இதில் நான் சொன்ன பொருட்களை எது உங்களால் வாங்க முடியுதோ அதை தவறாமல் வாங்குங்க. இந்த தினத்தில் நீங்கள் இதை வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது குபேர சம்பத்துடன் நீங்கள் நலமாக வாழலாம். குடும்பத்தில் எப்பொழுதுமே செல்வம் செழிக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும், கணவருடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அந்த மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தோடு பௌர்ணமியும் மாலை நேரம் வருகின்றது. அதனால் இந்த பௌர்ணமி தினத்திலும் இந்த வழிபாடு எல்லாமே தவறாமல் பண்ணுங்கள். எளிமையாக நீங்கள் நோன்பு இருந்தாலும் அன்னை உங்களுடைய வீடு தேடி வருவாள். அவர்களுடைய வசதிக்கேற்ப நோன்பிருந்து அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. கேட்ட வரத்தை கேட்டபடி அள்ளி தருவாள். ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.